வணக்கம். இன்றைய கனவு என்னன்னு பார்ப்போம், எப்படி வரும்னு பார்ப்போம். பொதுவா ஒருத்தருக்கு சர்வதோஷம் அப்படின்னு ஜாதகத்துல சொல்றாங்க. இல்ல இந்த ராகு கேதுகள் சரியில்லை, அந்த அந்த அருவுகளால கெட்ட நேரத்தில் பிறந்திருக்கிறீர்கள். ஏன்னா கருவருவோ ஊடுருவி சப்தமத்தில் செவ்வருவும் அத்துணையும் அவனிடையில் அத்துணை கிரகமும் நிற்க இப்பாலகனுக்கு தொல்லை என்ற ஒரு பாட்டு இருக்கு. இந்த ராகு கேதுகளை காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகங்கிறது வேற, அது ஜாதக ரீதியா போயிடும். ஆனால் பொதுவாக இந்த ராகு கேது, உதாரணமா சர்ப்பதோஷம் இருக்கப்பா, இது பாம்புகளால தோஷம் இருக்கப்பா அப்படின்னு ஒரு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நாம் கற்றுக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது நம்மை வளர்த்து விட்டவரையோ நாம் வருத்தப்படுகின்ற அளவுக்கு நடந்துக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு சிந்தனையும் மனசுல பதிய வைங்க. இது ஜாதகத்துல இப்படி பதிஞ்சு போச்சுன்னு யாருன்னா சொல்லி இருந்தாலும், எப்படி இருந்தாலும் இது எப்படி பிரதிபலிக்கும்னா, உங்களுக்கு கனவுல பாம்புகள் துரத்தும் அல்லது பாம்புகள் கடிக்கும். பாம்பு கடிக்கிற வரைக்கும் இருந்தா அது ஒரு பெரிய தோஷம். கடித்து ரத்தம் வந்து விட்டால் அது பெரிய யோகமா பாம்புகளுக்கு மட்டும். ஆனா பெருமளவுல அப்படி வராது, கடிச்சு ரத்தம் வரா மாதிரி வரவே வராது. அதுக்கு ரகசியம் இருக்கு. ஏன்னா அந்த தோஷங்கள் எந்த அளவுக்கு சாபங்களாக பிரதிபலிச்சிருக்கோ அதை பொறுத்துதான் அந்த கனவு பிரதிபலிக்கும். இந்த கனவு பிரதிபலிக்கிறதுங்கிறது என்னன்னா, நமக்கு காட்டுகிறது வினை அகல, அருவு தீர, அத்துணை தன்னில் கேசூல் உரைத்து என்று கேட்பான் அன்று விமோச்சனம் அதற்கு என்று ஒரு பாட்டு இருக்கு. இது என்னன்னா, இந்த சித்திர பாடல் எப்படின்னா, அருவுகளால தொல்லைகள் இருப்பமானால் என்று விமோச்சனம் ஆகுதோ அது கனவுல காட்டிக்கிட்டே வரும், நமக்கு புரியாது. அப்படி கனவில் காட்டுவதை நாம் விமோச்சனம் வரக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலியமாக அது தெளிவுபடுத்தி விலகி போகும் அப்படிங்கிறது அந்த பாட்டோட அர்த்தம். இப்ப என்ன ரகசியம்னா, பாம்பு கடிக்கிறது ரத்தம் வராம, பாம்பு தொழுத்துறது ஐயோ எதிர்பார்க்கவே முடியாது, நேராவே உடம்புல ஊடுற மாதிரி சில பேர் பார்த்து உடம்பெல்லாம் சிரித்து பாம்பு மாதிரியே நடனம் ஆடுற அளவுக்கெல்லாம் கூட நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி புற்றை இடிக்கிற மாதிரி கனவு காண்றது, இதையும் பாருங்க. சில பேர் என்ன பண்ணும், புத்து இடிக்கிற மாதிரி. அது மாதிரி புத்து காணாமல் போனது. இப்ப ஒரு இடத்துல புத்து வச்சு கும்பிடுற மாதிரியே ஒரு பெண்ணோ ஆணோ நினைச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அந்த புத்து காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் இது உள்ள கணக்கு வரும். ஒரு சில இடத்துல அகோர முகமோ முரட்டுத்தனமான ஆளோ கத்திய வச்சுக்கிட்டோ கபடா வச்சுக்கிட்டோ புத்தை இடிச்சு தள்ளி குடும்பத்துல தலை முடிய பிடிச்சி இழுத்து வெளில தள்ளுற மாதிரி, அதே மாதிரி கன்னத்துல அடிச்சு, அப்படி யாரும் ஆன கன்னத்துல அடிச்சு ஒருத்தர் சண்டை போட்டு சட்டெல்லாம் கிழிகிற மாதிரி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டா கூட அந்த தோஷம் ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். ஆக எப்படி இருந்தாலும் இதுல பிரச்சனை தான். இது என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி கனவுல வரும்பொழுது விமோச்சனத்துக்கு வழிகாட்ட உங்களுக்கு கிரக விதிப்படி விதிக்கப்பட்ட நாள், வருடம், வயது இந்த இடத்துல வரும்பொழுது அந்த அருவுகள் விமோச்சனமாகி போயிடுமா. அந்த மாதிரி பிரச்சனை தான் இது உள்ள இருக்கு, இந்த பாம்பால் இருக்கிறது. இப்படி இருந்து கண்டு இருந்தீங்கன்னா பாருங்க, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இது முழுக்க முழுக்க தோஷ நிவாரணத்துக்காக வரப்படக்கூடிய ஒரு விஷயம். இதுல வலம்புரிக்காய் இடம்புரிக்காய் என்று நாட்டு மருந்து கடையில கேளுங்க. இதுவே ரெண்டு பாம்பு மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கும். முதல்ல வலம்புரிக்காய் இடம்புரிக்காய் இரண்டும் எடுத்துக்கொண்டு கையில வச்சுக்கிட்டு, இப்ப நான் கொடுக்கிற மந்திரத்தை விநாயக பெருமான் முன்னாடி அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி அத தலையை சுத்தி ஒரு மூட்டை கட்டிக்கோங்க. இந்த மூட்டை கட்டி வச்சுக்கோங்க. அது ப்ளூ நிற துணி, நீல நிற துணியா இருக்கணும். அந்த துணியில கட்டி வச்சுக்கோங்க. இத தொடர்ந்து 4 நாட்கள் செய்யுங்க. அடுத்த 7 வாரம் இதுல ஜடா மாஞ்சில் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில கட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது கருப்பா சில வாசனையாக இருக்கும். இதை நம்ம எடுத்துக்கணும். அப்படி இல்லை என்றால் கோரைக்கிழங்கு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை வாங்கி கொள்ளுங்கள். இதை கையில் வைத்துக் கொண்டு இந்த மந்திரத்தை முதல்
முதல் கொடுத்தது 4 நாட்கள் பண்ண வேண்டியது, இப்ப கொடுக்கக்கூடிய மந்திரம் 7 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்ப 7 நாளும் 11 நாள் உங்களுக்கு வரும். கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. குருவை நினை மனமே, நம் கவலைக்கு இடம் இல்லை. திருமண தடை, காரிய தடை, தொழில் தடை, வியாபார தடை, எந்த தடையாகட்டும், மனசலனத்தால பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை, காமப்பீரிட்ட பிரச்சனைகள், இதில் எதுவா இருந்தாலும் இதில் தீர்வு கட்டிடும். இது 11 நாள் பொறுத்து என்ன பண்றீங்க, எங்க ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நீங்களே உட்கார்ந்து ஒரு 2 செங்கல் 4 செங்கல்ல வச்சு, அங்கேயே எந்த கோயில் வேணாலும் இருக்கலாம், ஒரு ஓம சுள்ளிகள்லாம் வாங்கி இந்த 2 மந்திரத்தையும் சொல்லி நீங்க சேர்த்து வச்ச அந்த வலம்புரிக்காய் இடம்புரிக்காயோ கோரைக்கிழங்கு ஜடாமாஞ்சிலையோ அதுல போட்டு விநாயகப் பெருமானுக்கு தேவையான பட்சணங்களை போட்டு ஒரு மடக்கையிலே நெய்யும் நல்லெண்ணையும் கலந்து தீபமிட்டு விநாயகப் பெருமானை வணங்கி உங்கள் கையால் கொண்டு போய் படைத்த பிரசாதத்தை யாருக்காவது தானம் கொடுத்து விட்டு வாருங்கள். இதை ஒரே ஒரு 11 நாள் செய்தால் போதும். அதிலிருந்து 3 6 மாசத்துக்குள் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் நடந்துவிடும். ஒருவேளை 3 மாதத்திற்குள் நடக்கவில்லை என்றால் இன்னொரு முறை செய்யுங்கள். இதை செய்யும் பொழுது உண்மையா, நம்பிக்கையா, உறுதியா, நம்பிக்கையோட, நம்பிக்கை இல்லைன்னா எதுவும் பலிக்காது. நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். அனைத்து தடைகளும் இந்த கனவு உணர்த்தி விடும். பாம்புகள் வந்தால் அருவுகள் தொல்லை, பாம்புகள் வந்தால் சாபத்தொல்லை, பாம்புகள் வந்தால் சர்வமும் தடை, அப்படி என்று ஒரு கணக்கு இருக்கு. இதே பாம்பு கடித்து ரத்தம் வந்தால் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாத பட்சம் இந்த பரிகாரம் மிகப்பெரிய ஒரு அற்புதம். இந்த விமோசனத்தை செஞ்சு பயனடைங்க. இன்னொரு கனவோடு பார்க்கிறேன். வணக்கம்.